யூஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நடந்து முடிந்த யூஜிடிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் அவற்றுக்கான விடை விளக்கங்களை பேசிட்டு இருக்கிறோம். இது நமக்கு யூனிட் நம்பர் 10, இந்த 10th யூனிட்லிருந்து இரண்டாவது வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து பாலிமர் தொடர்பாகவும் டை கெமிஸ்ட்ரி தொடர்பாகவும் கேட்கப்பட்ட வினாக்கள் அவற்றுக்கான விடை விளக்கங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல முதல் கேள்வி நமக்கு பாலிமர் இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டைரீன் பியூட்டாடையின் ரப்பர் அப்படின்றது மேடு ஃப்ரம் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டைரீன் பியூட்டாடையின் ரப்பர் டேஸில் இருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு +2 பாட புத்தகத்திலிருந்து இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பாருங்க. இது 1,3 பியூட்டாடையின் அப்படின்னு சொல்லுவோம். 1,3 பியூட்டாடையின். அவர் கூட இது என்ன, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். 1வது கார்பனும் தேர்டு கார்பனும் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 1,3 பியூட்டாடையின். அது கூட பாருங்க n டைம்ஸ் வினைல் பென்சின், அதர்வைஸ் கால்டு ஸ்டைரீன் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு SBr அல்லது பியூனா SBr அப்படின்றது ஸ்டைரீன் பியூட்டாடையின் ரப்பர் அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் கிவன்ல பார்த்தீங்கன்னா ஸ்டைரீன் 1,4 பியூட்டாடையின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸ்டைரீன் 1,2 பியூட்டாடையின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 அப்படின்றது கிடையாது. நம்ம பொசிஷன் என்ன சொல்லியிருக்கிறோம், 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுவும் தவறு. ஸ்டைரீன் பியூட்டாடையின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்டைரீன் பியூட்டாடையின் 1,3 அப்படின்றது சரி. செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். மீண்டும் ஒரு பாலிமர் ரிலேட்டடா பாருங்க. வாட் ஆர் த ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பியூனா N? பியூனா N அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பியூனா Nன்றது ஒரு கோபாலிமர். வாட் இஸ் மீன் பை கோபாலிமர்னா மோர் தென் ஒன் டிஃப்ரெண்ட் மோனோமர் கண்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் கோபாலிமர் அப்படின்னு சொல்றோம். தமிழ் பாருங்க, பியூனா N என்ற இணை பலப்படி தயாரிப்பில் ஈடுபடும் வினைப்படு பொருட்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பியூனா அப்படின்றது நமக்கு பியூட்டாடையின். என்ன பியூட்டாடையின் இருக்குன்னா 1,3 பியூட்டாடையின் இருக்கணும். பாருங்க, இங்க வெறும் 1,3 பியூட்டாடையின், இங்கேயும் 1,3 பியூட்டாடையின் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு கூட ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கு. இங்க குளோரோ பியூட்டாடையின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கிடையாது. தென் N அப்படின்னு கொடுக்கறது நைட்ரைல். அதனால அக்ரைல் நைட்ரைல் அப்படின்றது சரி. நமக்கு ஆப்ஷன் சி. இது ப்ரிப்பேர் பண்ணுறது பாருங்க. பியூனா Nன்றது ஒரு கோபாலிமர். இது அக்ரிலோ நைட்ரைல் அண்ட் பியூட்டா 1,3 டையிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது. இது +2 உடைய டெக்ஸ்ட் புக்கில் இருந்து அப்படியே இந்த வினா நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. 12ஆம் வகுப்புல 15வது லெசன், உங்களுக்கு 15th லெசன் இந்த பாடப்பகுதி பாலிமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1,3 பியூட்டாடையின் வினைல் சயனைடு, இதுக்கு பேர் வினைல் சயனைடு ஆல்சோ கால்டு அக்ரிலோ நைட்ரைல். வினைல் சயனைடு ஆல்சோ கால்டு அக்ரிலோ நைட்ரைல். அதுக்கு ட்ரீட் பண்ணும்பொழுது நமக்கு பியூனா N அப்படின்றது கிடைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இந்த பகுதி நமக்கு டைஸ் அப்படின்ற பாடப்பகுதியிலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு டைஸில் மெத்தில் ஆரஞ்சுன்றது ஒரு டை கொடுத்துருக்காங்க. பாருங்க, பின் வருவனவற்றுள் மெத்தில் ஆரஞ்சு பற்றி எந்த கூற்று சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது ட்ரூ அப்படின்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மெத்தில் ஆரஞ்சு இஸ் கரெக்ட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, மெத்தில் பாருங்க, எல்லோ கலரின் பேசிக் சொல்யூஷன், ரெட் கலரின் பேசிக் சொல்யூஷன். எப்படின்னா பேஸில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டாக போகிறாங்க. பாருங்க, இது மெத்தில் ஆரஞ்சு. இந்த மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டரை நமக்கு பேசிக் மீடியத்தில் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கலர் கிடைக்கிறாங்க? இட் டர்ன் சேம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? எல்லோ கலராக இருக்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படின்னா பேசிக்கில் எல்லோ. ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டு. தென் அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, சி அண்ட் டி, ரெட் கலரின் அசிடிக் சொல்யூஷன், அதே மாதிரி எல்லோ இன் அசிடிக் சொல்யூஷன். பாருங்க, இது அசிடிக் சொல்யூஷன் நம்ம மெத்தில் ஆரஞ்சை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு இட் டர்ன்ஸ் ரெட் அல்லது ஆரஞ்சு கலர். ஸோ ஆப்ஷன் சியும் நமக்கு கரெக்ட் தான். இது ரெட் கலரின் அசிடிக் சொல்யூஷன்ன்றது கரெக்ட். ஸோ இந்த கேள்விக்கு இந்த இரண்டுமே சரியான விடைகள் தான். ஏவும் சியும். தமிழ்ல மஞ்சள் நிறம் கார கரைசலில் கிடைக்கும், சிகப்பு நிறம் அமில கரைசலில் கிடைக்கும் அப்படின்றது சரி. அடுத்த கேள்விக்கு போகலாம். இது பாலிமர்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எ தெர்மோபிளாஸ்டிக்
அப்படின்னு கேட்டு தெர்மோ பிளாஸ்டிக். தமிழ் வந்து பின்வருவனவற்றில் எது வெப்பத்தால் இழகும் பலபடிகள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்க வெப்பத்தால் என்ன பண்ணணும், இறுகணும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு யூஜிடிஆர்பி கிளாஸ்ல வந்து இதுக்கான ட்ரிக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். இதுக்கான ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் என்ன, தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்ற வேர்டு வந்ததுனாக்களே பாலி அப்படின்ற ஒரு வேர்டு வந்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, பாலி ஈத்தீன், பாலிப்ரொபிலீன், பாலிஸ்டைரீன். ஆனால் பியூட்டாடைன் மட்டும் என்ன டேர்ம் இல்லை, பாலி அப்படின்றது கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு சரி. இந்த பியூட்டாடைன் அப்படின்றது தெர்மோ பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். இந்த தெர்மோசெட்டிங்க்கு இன்னும் சில பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க பாருங்க. யார் இருக்காங்க, பேக்லைட் அப்படின்றது இருக்கு, மெலமைன் அப்படின்றது இருக்கு, ஃபார்மால்டிகைட் வந்து கனெக்ட் ஆகுறதெல்லாம் இருக்காங்க. இந்த அதிகமான முறை தெர்மோசெட்டிங்கில் நமக்கு கேட்கப்பட்டதில் இந்த பேக்லைட் அப்படின்றது நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த பகுதி வந்து நமக்கு சாயங்கள் அப்படின்ற பகுதியிலிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் இது வந்து நமக்கு +2 டெக்ஸ்ட் புக். இந்த பகுதி +2 டெக்ஸ்ட் புக்கு. இந்த டைஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், அமிலக்கார தரம்பார்த்தல் அப்படின்றதுல இருக்கு. அதனால +1 +2 இந்த பகுதி வந்து +2. அயானிக் ஈக்லிபிரியம், அயனி சமநிலை அப்படின்றது வரும். அந்த இடத்துல ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், ஃபினாப்தலீன், மெத்தில் ஆரஞ்சை பற்றி பேசுவோம், அங்கிருந்து எடுத்துக்கலாம். இந்த பகுதி +2லேருந்து சொல்லிட்டோம். தென் அடுத்த கொஷின்ஸ் வந்து இது டைஸ் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து கேட்டுட்டு இருந்தாலும் இது +2 உடைய கெமிஸ்ட்ரி புக்கில் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், கார்போனைல் சேர்மங்கள் அப்படின்ற பகுதியில் ஆல்டிகைடுக்கான ரியாக்ஷன்ஸ், ஆல்டிகைட்ஸ் அதெல்லாம் என்ன ஆல்டிகைட்ஸ், பென்சால்டிகைட் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. மாலகைட் கிரீன் இஸ் அப்டைன்டு பை தி ஃபாலோயிங். மாலகைட் பச்சை அப்படின்ற சாயம் பின்வரும் எவற்றில் இருந்து பெறப்படுகிறது அப்படின்ட்டு ஈக்குவேஷன் அங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்க. இந்த பென்சால்டிகைட் வந்து கண்டென்ஸ் வித் டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன். அந்த டெர்ஷரி அரோமேட்டிக் அமீனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா N, டை மெத்தில் அனிலீன் அப்படின்றது கூட ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து யார் யார் இருக்கணும், பென்சால்டிகைட் அப்படின்றது இருக்கணும். தென் N, டை மெத்தில் அனிலீன் அப்படின்றது இருக்கணும். ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பென்சால்டிகைட், இது அசிட்டால்டிகைட், இது ஃபார்மால்டிகைட், பென்சோயிக் ஆசிட் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சிமிலரா இருக்கிறதுனால இப்போ ஆல்டிகைடை வச்சு தான் முடிவு பண்ணணும். இதுல ஃபார்மால்டிகைடும் தப்பு, அசிட்டால்டிகைடும் தப்பு. சரியானது வந்து பென்சால்டிகைட். இது பாருங்க, பென்சால்டிகைடு நமக்கு N, டைமெத்தில் அனிலீன் கூட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது இங்கேருந்து 1 mole ஆஃப் வாட்டர் H2O வந்து வெளியே போயிடுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டுடைய ரோல் என்ன அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், நீர் நீக்கும் காரணியாக செயல்படும். ஸோ இங்கிருந்து நீர் நீக்கப்பட்டதுனால இந்த பிணைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டு நமக்கு யார் கிடைக்கிறாங்கன்னா மாலகைட் கிரீன் அப்படின்ற ஒரு சாயம் வந்து ஒரு கிரீன் டைஸ், பச்சை நிற வந்து சாயம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தென் அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போகலாம். இந்த பகுதியும் வந்து டை கெமிஸ்ட்ரி. இந்த டை கெமிஸ்ட்ரி நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இந்த கேள்வி வந்து நமக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், நார்மலான ஒரு புரிதல் வேதியியல் இருந்தாலே இந்த வினாக்களுக்கு வந்து நீங்கள் விடையளிக்க முடியும். இந்த கேள்வி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டை தி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இன்சாலிபிள். அதாவது ஆக்சிஜனேற்ற நிலையில இது வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர், நீரில் வந்து கரையாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் தே ஆர் ரெடியூஸ்டு ஃபார்ம் சாலிபிள் இன் வாட்டர். அவங்க வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைந்த நிலையில் வந்து நீரில் வந்து கரைந்தவர்களா இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பாருங்க, சல்ஃபர் டை, வாட் டை, ஆசிட் டை. இதில் இந்த ஆசிட் டை அப்படின்றதுல இந்த ஆசிட் அப்படின்ற டேர்ம் வந்து உங்களுக்கு தெரியும். ஆசிட் அப்படின்னும் பொழுது அசிடிக் கண்டிஷன்ஸ்ல, தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், அக்வஸ் சொல்யூஷன்ஸில் தமிழ் வந்து நீர் கரைசலில் யாரை கொடுக்கணும், ஹைட்ரஜன் அயனியை வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அதுக்கு என்ன பேர், ஆசிட். அதனால இங்கே வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்மு, ரெடியூஸ்டு ஃபார்ம் எல்லாம் ஆசிடைஸ்க்கு நம்ம பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் அக்வஸ் தண்ணி சேர்த்தனீங்கனாக்கில் அது வந்து யாரை ரிலீஸ் பண்ணால் ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும். அப்படின்னா இதில் எலிமினேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கில் இதை வந்து சூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனும் தேர்டு வந்திருக்கு, தேர்ட் ஆப்ஷன்லும் தேர்டு வந்திருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்லும் தேர்டு வந்திருக்கு. அப்படின்னா அந்த தேர்டுன்றது காமனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கட்டாயம் நமக்கு எது வராது, தேர்டுன்றது வராது. அப்படின்னு கேட்டால் ரிமைனிங் யார் சரியான ஆன்சர் அப்படின்னா 1 and 2.
இவங்க 2 பேரும் மட்டும்தான் நமக்கு ரெடியூஸ்டு ஃபார்மில் வந்து நீரில் கரைவாங்க. யார்? சல்ஃபர் டைஸும் வாட் டைஸும் வந்து வாட்டர் சாலிபிள் ஆகுவாங்க. ஆக்சிடைஸ்டு ஃபார்மில் வந்து இவங்க கரைய மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த பகுதியும் வந்து டைகெமிஸ்ட்ரியிலிருந்து கேட்டிருக்காங்க. சாயங்கள் அப்படின்ற பகுதியிலிருந்து பாருங்க, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ குரோமோஃபோர் அப்படின்றது கேள்வி. பாருங்க, பின்வருவனற்றில் எது நிறந்தாங்கி? இந்த நிறந்தாங்கின்ற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன பேர் சொல்றோம்? குரோமோஃபோர். இதில் உங்களுக்கு பேசிக்கான ஐடியா, குரோமோஃபோர் அப்படின்னா என்ன சார்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கணும், இவ்வளவுதான். மல்டிபிள் பாண்ட்ஸ், தமிழ் வந்து பல பிணைப்புகள் வந்து இருக்கணும். இதுல இருக்கிறதுல பாருங்க, இதுல இங்க மட்டும்தான் டைரக்டா என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. இந்த குரூப்புக்கு பேர் வந்து அசோ குரூப், AZ2 அசோ குரூப். இங்க வந்து NH2, இது வந்து ஆக்சோக்ரோமா ஆக்ட் ஆகுவார். அதே மாதிரி ஏன்னாக்குல இதுக்கு மேல லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அவர் வந்து ஆக்சோக்ரோமா ஆக்ட் ஆகுவார். அதே மாதிரி இவரும் ஆக்சோக்ரோமா ஆக்ட் ஆகுவார், OCH3. அதே மாதிரி ஆல்கஹாலும் வந்து ஆக்சோக்ரோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்குல கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் தூண்டி விடுவாங்க. அவர்களா இவங்க பயன்படுவாங்க. நமக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் குரோமோஃபோர். இதுல கீழே சில குரூப் எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. கார்போன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இவர் குரோமோஃபோர். அசோ குரூப் பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால குரோமோஃபோர். நைட்ரோ குரூப் இந்த N டபுள் பாண்ட் O இருக்கிறதுனால இவங்க குரோமோஃபோர். தயோகீட்டோன் இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால குரோமோஃபோர். நைட்ரைட் இங்கவும் டபுள் பாண்ட் இருக்கும், நைட்ரைட்டு N டபுள் பாண்ட் O, உங்களுக்கு O, இது மாதிரி இருப்பாங்க. அதனால அவரும் வந்து நமக்கு குரோமோஃபோர். அதே மாதிரி காஞ்சுகேட் டைன்னு பாருங்க, டபுள் பாண்ட், அதே போல டபுள் பாண்ட், இது மாதிரி இரட்டை பிணைப்புகளோ முப்பிணைப்புகளோ இருந்தால் அவங்க வந்து குரோமோஃபோர்களாக செயல்படுவார்கள் அப்படின்றத பார்த்துக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு இதில் இருந்து இன்னொரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாலிமர் இருந்து இது +2 டெக்ஸ்ட் புக்கில் என்னது? வல்கனைசேஷன்ஸ் ஆஃப் ரப்பர் அல்லது கிராஸ் லிங்கேஜ் ஆஃப் ரப்பர். ரப்பர் உரநூட்டல் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம பாடப்பகுதியில் 1839ஆம் ஆண்டு சார்லஸ் குட்டியர் இவர் தான் வந்து ரப்பர் உரநூட்டல் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த உரநூட்டலுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டால், ரப்பரை வந்து நேச்சுரல் ரப்பர், இயற்கை ரப்பரை வந்து ஸ்ட்ராங் வலிமையாக மாற்றுறது, அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி நீளும் தன்மைக்கு மாற்றுறது தான் இதனுடைய முக்கியமான வேலை அப்படின்றத பார்த்துக்காங்க. இந்த ப்ராசஸில் வல்கனைசேஷனுக்கு யாரை கூட ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. சல்ஃபர், இப்படி சல்ஃபரை வந்து இந்த நேச்சுரல் ரப்பர் கூட ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன பாண்ட் வந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ் 1,4 பாலி ஐசோப்ரீன் அப்படின்றது தான் நேச்சுரல் ரப்பர். அது கூட உங்களுக்கு டைசல்ஃபைடு பிணைப்பு வந்து உருவாகும். டைசல்ஃபைடு பிணைப்பு அப்படின்றது உருவாகும். இப்படி உருவாகும் பொழுது ரப்பருடைய எலாஸ்டிசிட்டியும் நீளும் தன்மையும், அதே மாதிரி ரப்பருடைய அந்த ஹார்டர் கடினத்தன்மையும், அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் நெகிழும் தன்மையும் வந்து உங்களுக்கு சாஃப்ட் மிருதுவாகவும் ஸ்ட்ரிச்சியாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி தமிழ் வழி மாணவர்கள் கீழே கொடுத்துருக்க, நீங்க ரீட் பண்ணிக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி பாருங்க, சூஸ் ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான விடையை வந்து தேர்வு செய்யுங்க. எதை பத்தி அப்படின்னு கேட்டா எலாஸ்டோமர்ஸ். நமக்கு எலஸ்டோமர்கள் அப்படின்றது ரப்பருடைய ஒரு டைப், அதை பற்றி தகவல் பாருங்க. எலஸ்டோமர்ஸ் அப்படின்றது ஒரு பாலிமர், இது கரெக்டு தான். விச் ஆன் த வல்கனைசேஷன் கன்வெர்டட் இன்டு ரப்பர் லைக் ப்ராடக்ட். அந்த நெகிழும் தன்மை கொண்ட ரப்பரை வந்து உரநூட்டல் வல்கனைசேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரப்பர் மாதிரியான பொருள் வந்து கிடைக்கிது அப்படின்றாங்க. இது சரிதான். தென் பாருங்க, தே ஹேவ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக ரப்பர்னால எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி தான். சிந்தட்டிக் ரப்பர் ஆர் எலஸ்டோமர்ஸ். செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ரப்பர்கள், அது யார்? பியூனா என்னா இருக்கலாம், பியூனா எஸ்ஸா இருக்கலாம், அவங்களும் ரப்பர்கள் தான். பாருங்க, தே ஆர் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டைரீன் ஃபோம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டைரீன் இங்கே வந்து ஸ்டைரீன் ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் கிடையாது, அதனால இதுதான் வந்து தவறு அப்படின்றது. இந்த விடைக்கு வந்து தவறான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்றத பார்த்துக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம யூனிட் நம்பர் 10 கேட்கப்பட்ட வினாக்களை வந்து பேசியிருக்கிறோம். இது போன்ற அடுத்தடுத்த யூனிட்டுகளுக்கு கேட்கப்பட்ட வினாக்களை நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் வந்து பதிவேற்றப்படும். தேவையானவங்க பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவை உள்ளவர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.